ஹலோ வியூவர்ஸ், நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ணுற இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் பார்த்தீங்கன்னா டயர் 1, டயர் 2, டயர் 3, டயர் 4 மொத்தம் 4 டயர்ஸ் ஆஃப் காலேஜஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரிஃபரன்ஸ் தான் முக்கியமான ஒரு விஷயம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ இதில் எவ்வளோ கட் ஆஃப் எடுக்கிறாங்க, எந்த மாதிரியான காலேஜ் சூஸ் பண்ணுறாங்க, அதை பொறுத்து தான் வந்து இந்த டயர் காலேஜஸ் வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஸோ ப்ரீவியஸ்லி நான் உங்களுக்கு டயர் 2 காலேஜஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருந்தேன். அது இல்லாமல் ஆவரேஜ் கட் ஆஃப் வந்து ஓசிபிசி, எம்பிசி, பிசிஎம் அவங்க எவ்வளோ கட் ஆஃப் வச்சுருந்தா காலேஜஸ் சூஸ் பண்ணலாம். அதே மாதிரி எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இவங்க எவ்வளோ கட் ஆஃப்ஸ் வச்சுருந்தா அந்த டயர் 2 காலேஜஸ் வந்து சூஸ் பண்ணலான்ற ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். இன்றைக்கி டயர் 1 காலேஜஸ் பார்க்க போகிறோம். இந்த டயர் 1 காலேஜில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 29 காலேஜஸ் வந்து இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன மாதிரியான கம்யூனிட்டியில் எவ்வளோ கட் ஆஃப்ஸ் வச்சு இந்த காலேஜஸை சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கட் ஆஃப் ரேஞ்சில் நீங்கள் வரீங்க அப்படின்ற பொழுது இந்த காலேஜஸை நீங்கள் சூஸ் பண்ணலாம். இந்த டயர் 1 காலேஜஸ்னால் என்ன சார், அப்படி என்ன இதில் முக்கியமாக அப்படின்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த காலேஜஸில் இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உங்களுக்கு டீச்சிங்கு, பிளேஸ்மெண்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ரொம்பவும் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் இது எல்லாமே டயர் 1 காலேஜஸில் இருக்கும். அதே மாதிரி அதிகமாக கட் ஆஃப் எடுக்கிற பசங்க எல்லோரும் இந்த மாதிரியான காலேஜஸ் தான் சூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு தான் இந்த டயர் 1 காலேஜஸ் லிஸ்ட் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு நீங்கள் அதை எடுத்து பார்க்க முடியும். வீடியோவோட இறுதியில் உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ கட் ஆஃப் வாங்குவீங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி வாங்க வீடியோவில் போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் என்ன காலேஜ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி கேம்பஸ்ஸு. ஸோ நார்மலாக நம்ம காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி கேம்பஸ் தான் மென்ஷன் பண்ணுவோம். இது வந்து உங்களுக்கு சென்னையில் இருக்குது லொக்கேஷனு. இப்போ ஆவரேஜ் கட் ஆஃப் ஓசிபிசி, எம்பிசி, பிசிஎம், முஸ்லீம் இவங்க எவ்வளோ வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா 198 இருக்கணும். ஸோ 198 கட் ஆஃப் நீங்கள் வச்சுருக்கீங்க, இந்த கம்யூனிட்டியில் வரீங்கன்றது கண்டிப்பாக நீங்கள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி கேம்பஸில் உங்களுக்கு ஒரு கோர்ஸ் வந்து எடுத்து நீங்கள் படிக்க முடியும். அதே மாதிரி எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேட்டகரி கம்யூனிட்டியில் நீங்கள் வரீங்க அப்படின்னா நீங்கள் 190 கட் ஆஃபே உங்களுக்கு போதுமானது. காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி கேம்பஸில் நீங்கள் அட்மிஷன் ஆக முடியும். சரி நெக்ஸ்ட்டு என்ன லிஸ்ட்டில் நம்ம காலேஜ் வச்சுருக்கோம் பார்க்கும்போது சேம் அண்ணா யூனிவர்சிட்டி. இது வந்து ஏசிடி கேம்பஸ்னு சொல்லுவாங்க, அதாவது அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இதுவும் உங்களுக்கு சென்னையிலே அவைலபிளாக இருக்கும். இங்கே உங்களுக்கு பிசி, ஓசி, எம்பிசி கேட்டகரியில் நீங்கள் வரும்பொழுது 197.5 தேவை. இந்த காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி கேம்பஸ்க்கும் இந்த அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கேம்பஸ்க்கும் பாருங்கள், ஜஸ்ட் 0.5 தான் உங்களுக்கு கட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ இந்த 0.5, 0.1 இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்பவும் முக்கியமாக உண்டு நம்மளோட கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும். சேம் அதே மாதிரி எஸ்சி, எஸ்சி, எஸ்டி பீப்புளுக்கு 189.5 கட் ஆஃப் அது தேவை. நெக்ஸ்ட்டு மூணாவதாக என்ன காலேஜ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. சேம் இதுவும் அண்ணா யூனிவர்சிட்டி தான், எம்ஐடி. இது உங்களுக்கு செங்கல்பட்டில் இருக்குது. இந்த ஆவரேஜ் கட் ஆஃப் ஓசிபிசி, எம்பிசி பீப்புளுக்கு இங்கே 197. அதே மாதிரி எஸ்சி, எஸ்சி, எஸ்டி பீப்புளுக்கும் 189 கிட்ட சார்ஜ் பண்ணாங்க. இப்போது இங்கே நீங்கள் ஃபஸ்ட்டு நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்க இந்த 3 காலேஜுமே டாப் காலேஜ் டிஎன்ஏ கவுன்சிலிங்கில். நாலாவதாக என்ன காலேஜ் வருதுன்னு பார்க்கும்பொழுது நம்மளோட ஸ்ரீ சிவசுப்ரமணியன் நாடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் செங்கல்பட், எஸ்எஸ்என் தான். ஸோ இந்த எஸ்எஸ்என்னில் ஆவரேஜ் கட் ஆஃப் பிசி, எம்பிசி பீப்புளுக்கு எவ்வளோனா அட்லீஸ்ட் 195 மினிமம் கட் ஆஃப் நீங்கள் 195 வேணும் இந்த காலேஜ் உள்ள போகிறதுக்கு. அதே மாதிரி எஸ்சி, எஸ்சி, எஸ்டி பீப்புள் நீங்கள் 183 இருந்தாவே போதுமானது. கண்டிப்பாக எஸ்எஸ்என்னில் உங்களுக்கு ஒரு நல்ல கோர்ஸ் எடுத்து படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையும். அடுத்து 5ஆவதாக நம்ம பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். ஸோ பிஎஸ்ஜி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தமிழ்நாட்டில் இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாருக்கும். இங்கே நீங்கள் ஓசிபிசி, எம்பிசி இந்த கம்யூனிட்டியில் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு 194.5 194.5 இந்த கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக தேவை. இது இருந்திருந்தால் மட்டும்தான் பிஎஸ்சி உங்களால் சூஸ் பண்ண முடியும். அதுவே நீங்கள் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கம்யூனிட்டியில் இருக்கீங்க அப்படின்னா 183 உங்களுக்கு போதுமானது. 7ஆவதாக கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இது ஒரு அட்டானமஸ் காலேஜ். ஸோ ப்ரீவியஸ்லி நம்ம டயர் 2 காலேஜஸ்க்குமே உங்களுக்கு அட்டானமஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருந்தேன், எது அட்டானமஸ் எது கவர்மெண்ட் காலேஜ்னு. அதே மாதிரி இங்கும் உங்களுக்கு அட்டானமஸ்ன்றதை மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ எது அட்டானமஸ் என்றதை பார்த்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி இங்கே உங்களுக்கு பிசி, ஓசி, எம்பிசி பீப்புள்ஸ்க்கான கட் ஆஃப் பாருங்கள் 192 போதுமானது. அதே மாதிரி எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ பீப்புளுக்கு 185 போதுமானது. சரி 8ஆவது இடத்துல நம்ம என்ன காலேஜ் இருக்குன்னா தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இதோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா மதுரையில் வந்துடும். இங்கே உங்களுக்கு 191 பிசி, ஓசி, எம்பிசி பீப்புள்ஸ்க்கு. அதே மாதிரி எஸ்சி பீப்புளுக்கும் 185 வேணும். சரி நெக்ஸ்ட்டு 9ஆவதாக கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். இது உங்களுக்கு ஒரு அட்டானமஸ் காலேஜ். இங்கே பிசி, எம்பிசி, ஓசி பீப்புளுக்கு 190 போதுமானது. அதே மாதிரி 184 எஸ்சி, எஸ்டி பீப்புளுக்காக கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பிஎஸ்ஜியோட இன்னொரு கேம்பஸ் நம்ம சொல்லக்கூடிய பிஎஸ்ஜி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைடு ரிசர்ச்.
இது உங்களுக்கு கோயம்புத்தூரில் இருக்குது. ஸோ இது எல்லாமே நல்ல காலேஜ். இதில் எது நல்லது எது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இல்லை. இது எல்லாமே டயர் 1ல் உங்களுக்கு வந்துடும். ஸோ இதில் உங்கள் கட் ஆஃபை பொறுத்து நீங்கள் எந்த காலேஜ் கோர்ஸ் சூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களோட வருங்காலம் ரொம்பவும் நல்லா இருக்கும். கண்டிப்பாக படிக்கிற முறையில் இருந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் இங்கே போகும்போது தெரிஞ்சுப்பீங்க. கண்டிப்பாக இந்த கட் ஆஃபில் நீங்கள் வரும்பொழுது இந்த காலேஜை மறக்காமல் சூஸ் பண்ணிக்கிங்க. முக்கியமாக இந்த வீடியோ லைக் பண்ணிக்கிங்க. நீங்கள் ஃப்யூச்சரில் எடுத்து பார்க்கும்போது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பிசிஓசி பீப்புளுக்கு பாருங்கள், பிஎஸ்ஜி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்கில் 190 கேட்டிருக்காங்க. அதே மாதிரி எஸ்சி/எஸ்டி பீப்புளுக்கு 189. இங்கே பாருங்கள், இங்கே இந்த ஓசி பிசி எம்பிசி பிசிஎம் கம்யூனிட்டி பீப்புளுக்கும் எஸ்சி/எஸ்டி எஸ்சிஏ கம்யூனிட்டி பீப்புளும் ஒரே ஒரு மார்க் கட் ஆஃப் மட்டும்தான் இந்த காலேஜில் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ். ஸோ 2 பேருக்குமே இது 2 டைப் ஆஃப் கம்யூனிட்டி பீப்புள்ஸ்க்குமே இது வந்து ஒரு டஃப்பான சுச்சுவேஷன். பட் நீங்கள் இந்த கட் ஆஃப் வச்சுருக்கும்போது கண்டிப்பாக இந்த காலேஜை உங்களால் சூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இங்கே உங்களுக்கு 190 கட் ஆஃப் ஓசிபிசி எம்பிசி பீப்புளுக்கும், அதே மாதிரி 185 வந்து எஸ்சி/எஸ்டி பீப்புளுக்கு. நெக்ஸ்ட்டு சிட்டார். இது உங்களுக்கு வந்து சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைடு ரிசர்ச்னு வரும். ஸோ அதை வந்து ஷார்ட் ஃபார்மாக நம்ம சிட்டார்னு போட்டிருக்கோம். இது உங்களுக்கு சென்னையிலேயே இருக்குது இந்த காலேஜ். இங்கே 189 ஓசிபிசி பிசிஎம் பீப்புளுக்கு, அதே மாதிரி 185 போதுமானது எஸ்சி/எஸ்டி பீப்புளுக்கு. அடுத்தபடியாக ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜ். ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜ் நிறைய பேர் நம்மள்ட்ட என்கொயரிக்காக வந்திருந்தீங்க. ஸோ ராஜலக்ஷ்மி காலேஜ் எப்படி இருக்கும் என்னென்ன மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கேட்டிருந்தீங்க. இப்போது நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ராஜலக்ஷ்மி காலேஜை பற்றி ஒரு ஐடியா வந்திருக்கோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு டயர் 1 காலேஜில் உங்களுக்கு வருது. ஸோ இப்போ இங்கே உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் இந்த விஷயங்கள் எல்லாமே நல்லாவே கொடுத்துட்டு வராங்க. ஸோ மறக்காமல் நீங்கள் 188 கட் ஆஃப் வச்சுருக்கீங்க ஓசிபிசி பீப்புள் இதை பார்த்துட்ருக்கீங்கன்னா ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜை கண்டிப்பாக தைரியமாக நீங்கள் சூஸ் பண்ணலாம். அதே மாதிரி எஸ்சி/எஸ்டி பீப்புள் பார்த்துட்ருக்கீங்கன்னா 182 போதுமானது உங்களுக்கு. கண்டிப்பாக ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி இது அட்டானமஸ், உங்களுக்கு வந்து காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் வந்து இது வந்துடும். அதே மாதிரி ராஜலக்ஷ்மியோட இன்னொரு கேம்பஸ் பார்த்தீங்கன்னா ராஜலக்ஷ்மி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, சேம் இதுவும் அட்டானமஸ். இது உங்களுக்கு சென்னையில் இருக்குது. இங்கே ஓசிபிசி எம்பிசி பீப்புளுக்கு 187 கட் ஆஃப் வந்து தேவை. அதே மாதிரி எஸ்சி/எஸ்டி எஸ்சிஏ பீப்புளுக்கு 182 போதுமானது. அடுத்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஒரு அட்டானமஸ் காலேஜ். இது காஞ்சிபுரமில் இருக்குது. இங்கே நீங்கள் சீட் வந்து அட்மிஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு டிஎன்ஏ கவுன்சிலிங் பாருங்கள். 186.5 இருக்கணும் ஓசிபிசி எம்பிசி பீப்புளுக்கு. அதே மாதிரி 180.5 வந்து எஸ்சி/எஸ்டி எஸ்சிஏ பீப்புளுக்கு கண்டிப்பாக இருக்கணும். அடுத்தபடியாக குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. கோயம்புத்தூரில் இருக்க பீப்புள் உங்களுக்கு கண்டிப்பாக குமரகுரு பற்றி தெரிஞ்சிருக்கும். இதுவும் உங்களுக்கு ஒரு அட்டானமஸ் காலேஜில் வந்துடும். 185 ஓசி எம்பிசி பிசி பீப்புளுக்கு, அதேமாதிரி 179.5 போதுமானது எஸ்சி/எஸ்டி பீப்புளுக்கு. ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, இதுவும் ஒரு அட்டானமஸ் காலேஜ், கோயம்புத்தூரில் இருக்குது. ஸோ இந்த குமரகுரு ஸ்ரீகிருஷ்ணா இது எல்லாமே ரொம்பவும் நல்ல காலேஜ். பிஎஸ்ஜி கோயம்புத்தூரில் இருக்க நல்ல காலேஜஸ். மெயினாக கோயம்புத்தூரில் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, கோயம்புத்தூர் பீப்புளாக இருக்கீங்க அப்படின்னா, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த கட் ஆஃப் மார்க்ஸில் வரீங்க அப்படின்ற பொழுது கண்டிப்பாக இந்த காலேஜஸை சூஸ் பண்ண மறக்காதீங்க. 184 பிசி எம்பிசி பீப்புளுக்கு, அதே மாதிரி 175 போதுமானது எஸ்சி/எஸ்டி பீப்புளுக்கு. மெப்கோஸ்லேங் இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ மெப்கோஸ்லேங்கை பற்றி நம்ம முன்னாடியே தனிப்பட்ட முறையில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம முன்னாடி பார்த்த ஸ்ரீகிருஷ்ணா, குமரகுரு, நிறைய காலேஜஸ் இதில் மென்ஷன் ஆகிருக்கிறத பற்றி நம்ம தனிப்பட்ட முறையிலும் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ தனிப்பட்ட முறையில் இந்த காலேஜஸை இன்னும் உங்களுக்கு ஆழ்ந்த ஒரு டீட்டெயில் தெரியணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலில் இருக்க ஃபர்தர் வீடியோஸையும் போய் பாருங்கள். இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ், அங்கே இருக்கிற ஃபீஸு, பிளேஸ்மெண்ட்ஸு, என்ன மாதிரியான கோர்சஸ் இருக்குது, கேம்பஸ் என்ன, ரேங்கிங் என்ன, இது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதை மறக்காமல் போய் பாருங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஓசி எம்பிசி பீப்புளுக்கு பாருங்கள் 182 கேட்டிருக்காங்க. அதே மாதிரி எஸ்சி/எஸ்டி பீப்புளுக்கு 175. ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், இதுவும் உங்களுக்கு கோயம்புத்தூரில் இருக்குது. 181.5 பிசி எம்பிசி ஓசி பிசிஎம் பீப்புளுக்கு, அதே மாதிரி 174 எஸ்சி/எஸ்டி எஸ்சிஏ பீப்புளுக்கு. அதே மாதிரி கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ், சேம் இதுவும் உங்களுக்கு கோயம்புத்தூர். இங்கே இந்த கோயம்புத்தூரில் இருக்க காலேஜ் பாருங்கள் எப்படி லைனாக உங்களுக்கு வருது அப்படின்னு சொல்லி. ஸோ எந்த அளவுக்கு சென்னையில் உங்களுக்கு நல்ல காலேஜஸ், டயர் 1 காலேஜஸ் நிறையாவும் இருக்குது. அதே மாதிரி அப்படியே உங்களுக்கு ஆப்போசிட் ஈக்குவலாக கோயம்புத்தூர்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ மறக்காமல் டயர் 1 காலேஜஸ் நிறைய சென்னை அண்ட் கோயம்புத்தூர் ரீஜனில் இருக்குது. ரொம்ப யோசிக்க வேணாம், எனக்கு இந்த பிளேஸ் ரொம்ப தூரமாக இருக்குது, இங்கேருந்து நான் அவ்வளோ தூரம் போகணும் அப்படின்னு நினைக்காதீங்க. நல்ல காலேஜ் வருது அப்படின்ற பொழுது கண்டிப்பாக இந்த மாதிரி காலேஜை வந்து எடுத்துக்கோங்க. இந்த கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜிக்கு பாருங்கள் 180.5
ஓசிபிசி பீப்புளுக்கு, அதே மாதிரி 173 போதுமானது எஸ்சி எஸ்டி பீப்புளுக்கு. லொயாலா ஐகேம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சென்னையில் இருக்குது. இங்கே உங்களுக்கு 180 தேவை. அதே மாதிரி எஸ்சி எஸ்டி பீப்புளுக்கு 173. ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் இது அட்டானமஸ். இங்கே இது வந்து உங்களுக்கு திருவள்ளூரில் இருக்குது. இங்கேயும் உங்களுக்கு 180 கேட்குறாங்க. பிசி ஓசி எம்பிசி அண்டு பிசி முஸ்லீம் பீப்புளுக்கு. 172.5 போதுமானது எஸ்சி எஸ்டி பீப்புளுக்கு. ஆர்எம்டி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் இதுவும் உங்களுக்கு திருவள்ளூரில் இருக்குது. இந்த ஆர்எம்கே ஆர்எம்டி ரெண்டுமே உங்களுக்கு திருவள்ளூர்லேயே அவைலபிள் ஆகிடும். அதே மட்டும் இல்லாமல் அட்டானமஸ் காலேஜில் இது வருது. இங்கே 179.5 கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 172 போதுமானது எஸ்சி எஸ்டி பீப்புளுக்கு. அடுத்தபடியாக ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தான் இது, சென்னை. ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் பற்றியும் நிறையா இது வந்திருக்கு நம்மளுக்கு என்கொயரிஸ். ஸோ இந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, என்கொயரி பண்ணுவீங்க அப்படின்ற பொழுது பார்த்துக்குங்க. இது உங்களுக்கு டயர் 1 காலேஜில் வருது. கண்டிப்பாக 179 வாங்கியிருக்கீங்க பிசி ஓசி எம்பிசி கம்யூனிட்டியில் வரீங்கன்னா இந்த ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜை தைரியமாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இது ஒரு நல்ல டயர் 1 காலேஜ். அதே மாதிரி எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ பீப்புளுக்கு 171 போதுமானது. நீங்களும் இந்த காலேஜை எடுத்து படிக்கலாம். கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம் அட்டானமஸ். இந்த சேலம், ஈரோடு, நாமக்கல், தருமபுரி இந்த சரௌண்டிங்கில் இருக்க பீப்புளுக்கு கண்டிப்பாக கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம் வந்து ரொம்பவும் உபயோகமாக இருக்கும். உங்களுக்கு சேலம் பக்கத்தில் இருக்கும் அப்படின்ற பொழுது. ஆனால் இங்கே நீங்கள் ஜாயின் பண்ணால் உங்களுக்கு கட் ஆஃப் ஓசிபிசி எம்பிசி பீப்புளாக இருக்கீங்கன்னா 181, எஸ்சி எஸ்டி பீப்புளுக்கு 170 போதுமானது. ஜோசப்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் காலேஜ் சென்னையில் இருக்குது. இங்கே 178 கேட்டிருக்காங்க கட் ஆஃப். அதே மாதிரி 170 போதுமானது. நெக்ஸ்ட்டு கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இது உங்களுக்கு கோயம்புத்தூரில் இருக்குது. இது வந்து அட்டானமஸ் காலேஜ். 180 கட் ஆஃப் வந்து கேட்டிருக்காங்க பிசி ஓசி எம்பிசி பீப்புளுக்கு. அதே மாதிரி 169 போதுமானது எஸ்சி எஸ்டி பீப்புளுக்கு. ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இதுவும் ஒரு அட்டானமஸ் காலேஜ் கோயம்புத்தூர். ஸ்ரீ ஈஸ்வர் பற்றியும் நம்மக்கிட்ட வந்து என்கொயரிஸ் நிறையா வந்திருக்கு. ஸோ இதுவும் உங்களுக்கு டயர் 1லேயே அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி கட் ஆஃப் பாருங்கள், 179.5 பிசி எம்பிசி ஓசி பீப்புளுக்கு, 168 எஸ்சி எஸ்டி பீப்புளுக்கு இந்த காலேஜில் வந்து அட்மிஷன் பண்ணிக்க முடியும். சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் சென்னை. இங்கேயும் 179.5 கேட்டிருக்காங்க பிசி எம்பிசி ஓசி அண்டு பிசி முஸ்லீம் பீப்புளுக்கு. 165 எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ. நீங்கள் இந்த கட் ஆஃப்ஸ் வச்சுருக்க வந்து சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். ஃபைனலாக கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலியில் இருக்க இந்த கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் 180 கட் ஆஃப் பிசி எம்பிசி ஓசி பீப்புளுக்கு. அதே மாதிரி 164 எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ பீப்புளுக்கு. இப்போது நீங்கள் பார்த்த வரைக்கும் 29 காலேஜ் இந்த நம்ம டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் டயர் 1 காலேஜ்ன்ற கேட்டகரியில் வந்திருக்கோம். நீங்கள் இப்போ பார்த்த காலேஜஸ் தான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டத்தட்ட 200 கட் ஆஃப், அதிலிருந்து 199, 198 அதுக்கு கீழே இருந்து கிட்டத்தட்ட இப்போ நாங்கள் அதிகபட்சமாக 198 இந்த கட் ஆஃபில் இருந்து குறைந்தபட்சமாக 170 வரைக்கும்னு வச்சுக்கலாம். 170, 171 வரைக்கும் இந்த கட் ஆஃப் ரேஞ்சில் நீங்கள் வரீங்க. அதாவது 198லேருந்து 170 வரைக்கும் இந்த கட் ஆஃப் ரேஞ்சில் வரீங்க. நீங்கள் ஓசி பிசி எம்பிசி பிசிஎம் கம்யூனிட்டியில் வரீங்க அப்படின்னா இப்போ காமிச்சிருக்க இந்த டயர் 1 காலேஜை உங்களால் எடுக்க முடியும். அதனால் இந்த கட் ஆஃப் பீப்புள் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, இவ்வளோ வருது அப்படின்னு நினைக்கிறீங்க. இல்லை, ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறமாக நீங்கள் இந்த கட் ஆஃபில் வரீங்கன்னா இப்போ மென்ஷன் பண்ணிருக்க இந்த காலேஜஸை கண்டிப்பாக சூஸ் பண்ணிங்க. ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறந்து போய் இவ்வளோ கட் ஆஃப் மார்க்கை வச்சுட்டு வேறு டயர் 2 டயர் 3 காலேஜஸை சூஸ் பண்ணிடாதீங்க. ரொம்பவும் யோசிச்சு பண்ணுங்கள். அதே மாதிரி எஸ்சி எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டி பீப்புள் இதை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 190 கட் ஆஃபில் இருந்து கிட்டத்தட்ட 164 வரைக்கும் 164 எஸ் ஃபைனலாக இந்த ரேஞ்ச் ஆஃப் கட் ஆஃபில் நீங்கள் வரீங்க அப்படின்னா நீங்களும் மறந்து போய் டயர் 2 டயர் 3 காலேஜஸை சூஸ் பண்ணி வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. டயர் 1 காலேஜஸ்லேயே இந்த ரேஞ்ச் ஆஃப் கேட்டகரியிலே உங்களுக்கு நல்ல காலேஜ் கிடைக்குது. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் அப்போது இந்த கட் ஆஃப் நீங்கள் எவ்வளோ கட் ஆஃப் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து நல்ல காலேஜஸை சூஸ் பண்ணிங்க. ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கிங்க. நான் திரும்பவும் முக்கியமாக சொல்கிற விஷயம் அதுதான், நீங்கள் லைக் பண்ணி வச்சுருக்கும் பொழுது உங்களுக்கு இந்த வீடியோ சேவ் ஆகி இருக்கும். ஃபர்தராக நீங்கள் உங்களோட வருங்காலத்தில் நீங்கள் இதை எடுத்து பார்க்கும் பொழுது, அதாவது உங்களோட ரிசல்ட் வந்து நீங்கள் கட் ஆஃப் கால்குலேஷன் பண்ணதுக்கப்புறம் இதை எடுத்து பார்க்கும்போது ரொம்பவும் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணிக்கிங்க. கமெண்ட்டில் உங்களுக்கு எவ்வளோ கட் ஆஃப் வரும் அப்படின்றதையும் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் இந்த பார்த்த 29 காலேஜில் உங்களுக்கு எந்த காலேஜில் போய் படிக்கணும் அப்படின்றதும் எனக்கு கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு இந்த வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களும் இந்த மாதிரியான காலேஜஸ்லாம் இருக்குது அப்படின்றதும் தெரிஞ்சுக்கிட்டும்.
முடிஞ்ச அளவுக்கு இந்த கட் ஆஃப் ரேஞ்சில் வர பீப்புள்ஸ் இந்த காலேஜை சூஸ் பண்ண தவறாதீங்க. நம்ம இப்போ 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, நிறையா ப்ரைவேட் காலேஜஸில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க, அது ரிலேட்டட் கோச்சிங்கும் இப்போ போயிட்டுருக்கு. அது ரிலேட்டட் கைட்லைன்ஸையும் நீங்கள் என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள், ஆர் மெசேஜ் பண்ணாலும் உங்களுக்கு உடனடியாக ரிப்ளை வந்து வரும். இது தவிர்த்து சார் கவர்மெண்ட் கோட்டா தான் நீங்கள் சொல்கிறீங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டா பற்றி எதுவுமே சொல்லலையே, எனக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இந்த காலேஜஸ் போகணும்னு ஐடியா இருக்குது சார், அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க, கட் ஆஃப் எனக்கு கம்மியாக தான் வரும்னு நினச்சிட்ருக்கீங்கன்னா, எந்த காலேஜ் இல்லை எனக்கு கட் ஆஃப் கம்மியாக வரும் சார், எந்த காலேஜ் சூஸ் பண்ணலாம், என்ன கோர்ஸ் சூஸ் பண்ணலாம், அப்படி ஒரு ஃப்ரீ கரியர் கைடன்ஸ் வந்து வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இல்லைனாலும் உங்களோட என்னோட வாட்ஸ்அப் நம்பரும் சேம் அதே தான், அதுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணாலும் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.